ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கனவா தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. அது பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கருவேப்பிலை உருவி அலசி எடுத்துக்கணும். அப்புறம் கனவாவை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடியே கழுவிட்டேன் பாருங்கள். பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கனவாவில் பாருங்கள். அப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டு வெங்காயம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி ஒரு ஒரு கண்ணாடி பதம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை போட்டு குழைய வதக்கணும். உப்பு போட்டால் தக்காளி குழைய வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, காஷ்மீரி மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை ஸ்மெல் போனோடனே கனவாவை போட்டு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கனவாவை நல்லா வதக்கிட்ட பிறகு வதங்கிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கொஞ்சம் கனவாக்கு ஏற்ற மாதிரி தொக்கு தண்ணி ஊற்றி வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கினீங்கன்னா கனவா தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதத்தை கூடயும் வச்சு சாப்பிட்லாம், ரசம் வச்சு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியாக